ஆம் நான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னா யார் சார் அந்த ஆளு? ஜாதி வெறியன் சொல்றேன் இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபரா சொல்ல முடியுமா? பிரிவு வந்த பின்னாடி நான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் துறைக்கு நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி ரஞ்சித் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார், அதுல ஆட்சேபனைக்குரிய பட்டியல் மக்களை இழிவுபடுத்துகிற விதமா காட்சி அமைப்புகள் இருக்கு, இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சேன். பெயரை பதிவு செய்ய கூட அவர் மனு தரலன்னு சொல்லிட்டு பிலிம் சர்டிபிகேஷன் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப பெயரை பதிவு செய்யாமலேயே ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது, திரைப்படத்தை உருவாக்கிவிட்டு பிலிம் ரிவ்யூ என்ற பேரில் குறிப்பிட்ட சமூக மக்கள் மீது விஷத்தை கக்குவது, விஷமத்தை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை தான் செய்கிறார். முழுக்க முழுக்க அவருடைய திரைப்படம் மக்கள் மத்தியில பேசப்படணும், அதன் மூலமா தான் போட்ட காசை சம்பாதிக்கணும் என்கிற நோக்கத்தை தவிர உண்மையாலுமே நாடக காதல் தான் என்ன இவர் செய்யறாரு? ஒரு விஜய் டிவியில தொலைக்காட்சி தொடர்ல இவர் நடிக்கிறார். ஏற்கனவே திருமணமான ஒரு பொண்ணை இவர் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். அதுல அவர் ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு, டிஷர்ட் எல்லாம் போட்டிருப்பாரு. உண்மையான நாடக காதல் அதான். அதை விட கூடுதலாக எந்த சமூகத்தின் நலனுக்காக நான் எடுக்கிறேன் என்று சொல்லி பொய் வேஷம் போட்டு திரைப்படங்கள் எடுக்கிறார்களோ அந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் தான். அந்த சினிமா ஊடகத்தை பயன்படுத்தி சமூக அளவில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் மோகன்ஜி போன்றவர்களாம் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். பெரிய அளவில் பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏதோ அப்போ ஒரு சமூகத்தை பண்படுத்துற பொறுப்பு எல்லாரையும் விட சினிமா தயாரிப்பாளர்களுக்கு, நடிக்கிற நடிகர்களுக்கு, இயக்குபவர்களுக்கு, தயாரிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. பராசக்தி என்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும். மொழி, இன உணர்வு அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை உருவாக்கியது. அதில் இருந்துதான் தமிழ் சினிமாவுடைய ட்ராக்கே மாறிச்சு. அது வரைக்கும் மன்னன், வந்தேன், அத்தான், சொல்லுங்கள் மகாராஜா, இது போன்ற டைலாக்கள் தான் இருந்தது. நீங்களும் நானும் பேசுகிற அந்த மொழி சொல்லாடல் என்பது பராசக்திக்கு பின்னாடிதான் மக்கள் மத்தியில பேசப்பட்டது. சமீபத்துல திரைப்பட நடிகர் ரஞ்சித் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு அதுல நடிக்கிறதா ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி சினிமா படத்தோட ரிவ்யூ எல்லாம் போட்டாங்க. அப்படி போடும்போதே ரொம்ப இந்த நாட்டுடைய குழந்தைகள் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கிறதா தன்னை காட்டிட்டு, குழந்தைங்க நலன்ல ரொம்ப அக்கறை இருக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும், இந்த நாடக காதலெல்லாம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் கெடுத்துடுறாங்க அப்படின்னு எல்லாம் அவருக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் சொன்னார். அப்பவே பல்வேறு தரப்புல இருந்து ரஞ்சித் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. உண்மையாலுமே ரஞ்சித்துக்கு குழந்தைகள் மீது ஒரு நலன் இருக்கு, ஒரு சமூகத்தினுடைய நலன் மீது அக்கறை இருக்குன்னு சொன்னா அந்த சமூகம் எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ அப்ப குரல் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சமூக நீதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நேத்து கோவை கோணியம்மன் கோயில்ல பேட்டி கொடுத்திருக்காரு. ரஞ்சித்துக்கு சமூக நீதினா என்ன என்ற வரையறை தெரியுமா அப்படின்றது தெரியல. உண்மையாலுமே சமூக நீதினா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலான சமூக நீதிக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த பின்னாடிதான் 89-90 காலகட்டங்கள் தான் மண்டல் கமிஷனே அமலாகுது. அது வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில மத்திய அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு வரைக்கும் முழுசா அமல்படுத்தலன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு ஏறக்குறைய 50-100 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்குது. ஒரு 100 வருஷம் போராடி பெற்ற அந்த கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை சமூக நீதியெல்லாம் ஒழிக்கணுங்க. அதனால என்ன மனசுல வச்சுட்டு அப்படி பேசுறாருன்னு தெரியல. சமூக நீதினே என்னன்னு தெரியாத ஒருத்தன் சமூக நீதியை பத்தி பேசுறதான் மிகப்பெரிய காமெடியா இருக்கு. ஆக உண்மையாலுமே இந்த சமூகத்தின் மீது அவனுக்கு அக்கறை இருந்தா என்ன பேசி இருக்கலாம். நீட் தேர்வால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது, அதை எதிர்த்து பேசலாம். அல்லது நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி தான் போராட்டம் நடத்தலாம். இந்த IIT, IIM போன்ற துறைகள், உயர்கல்வி துறைகள் இன்றைக்கு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, அதை பேசலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல பிற்படுத்தப்பட்டவருக்கு போதிய இடம் இல்லை இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க, அதை பேசலாம். அல்லது கல்வி வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அல்லது முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசலாம். ஆக அந்த சமூகம் முன்னேறுவதற்கான அடிப்படையாக இருக்கிற கல்வி, வேலை வாய்ப்பு, இது எதை பற்றியுமே பேசாம சமூக நீதியெல்லாம் ஒழிக்கணும்னா சமூக நீதி என்னன்ற அறிவு கூட ரஞ்சித்துக்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும். கூடுதலா குழந்தைகளை காப்பாற்றணும்னு புதுசா கிளம்பி வந்திருக்கார். மணிப்பூர்ல குழந்தைகளை காப்பாற்றும் போது இவர் எங்க போனாருன்னு தெரியல. முதல்ல உண்மையாலுமே குழந்தைகள் மீது அக்கறை இருந்தா ஆஷிபா என்கிற பெண் கருவறையில் வைத்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அப்ப இவர் வாயை கூட திறக்கல, அப்ப எங்க இருந்தாருன்னு தெரியல. அப்புறம் கூடுதலாக மோனிஷா என்கிற ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செஞ்சாங்க, அப்ப பேசல. எல்லாத்தையும் கூட விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டுல இவர் திடீர்னு இப்ப புதுசா கிளம்பி இருக்காரு நாடக காதல்னு சொல்லிட்டு.
ஏற்கனவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் கிளம்பினார் ராமதாஸ். ஒற்றுமையாக இருந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஊட்டி இந்த நாட்டை துண்டாடினவர் ராமதாஸ். அதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னா, அரசியல் ரீதியாக அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. இன்றைக்கு செல்லாக்காசாக மாறிப்போன ராமதாஸ் அவர் முன்வைத்து அந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னைக்கு திரும்ப இவர் எடுத்திருக்கிறார். உண்மையாலுமே நாடக காதல்னா என்ன? இவர் செய்யறாரு, ஒரு விஜய் டிவியில தொலைக்காட்சி தொடரில் இவர் நடிக்கிறார். ஏற்கனவே திருமணமான ஒரு பொண்ணை இவர் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். அதுல அவர் ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டிருப்பாரு, டிஷர்ட் எல்லாம் போட்டிருப்பார். உண்மையான நாடக காதல் அதுதான். அதை விட கூடுதலாக உண்மையான நாடக காதல் என்னன்னா, பொள்ளாச்சியில ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பழகி அவர்களை நேராக கூட்டிட்டு போய் பாலியல் வன்முறை செஞ்சு அதை வீடியோ எடுத்து அந்த பெண்களை எல்லாம் மிரட்டி பணம் வாங்கினாங்கல்ல, அதுதான் நாடக காதல். உண்மையிலே ரஞ்சித் இந்த பெண்கள் மீது, குழந்தைகள் மீது அந்த ஆளுக்கு அக்கறை இருந்தா அதை பேசி இருக்கணும். மாறாக ஒரு வன்மம் தெரிகிறது. அதாவது சமூகத்தில் நடக்கிற சீரழிவுகளை எல்லாம் தடுக்க வேண்டும் என்றதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது சமூகத்தில் நடக்கிற பொழுது அதையெல்லாம் எதிர்த்து பேசணும், தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும் அதெல்லாம் செய்யணும். ஆனால் ரஞ்சித்தினுடைய நடவடிக்கையும் பேச்சும் என்பது ஒருவித வன்மத்தோடு கலந்திருக்கிறது. ஆம், நான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னா யார் சார் அந்த ஆளு? ஜாதி வெறியன் சொல்றோம், இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நபரா சொல்ல முடியுமா? உண்மையுமே வாடாத பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார்னு சொல்ல தமிழ்நாடு இது. தமிழன் சொல்லிக்கிற எல்லாரும் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுத்த வரலாறு இருக்கு. ஆனா நான் ஜாதி வெறியன் சொன்னா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை கொம்பு சீவி வெளியிடுறதுதான் ஜாதி வெறியன்னா. ஆர்டிகல் 17 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 17 மிக தெளிவா சொல்லுது, தீண்டாமை இந்த நாட்டில் அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டது. நான் ஜாதி வெறியன்னா என்ன? நான் உயர்ந்த சாதியை சார்ந்தவன், எனக்கு கீழே இருக்கிறவன்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும், அவனை நான் எப்படி வேண்டுமென்றாலும் நடத்துவன் சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? ஒரு படம் எடுக்கிறாரு, அதுல பல்வேறு ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இருக்கு. மாற்று இறைச்சியை வச்சு அரசியல் பண்ணது பாஜக. அந்த திரைப்படத்துல மாற்று இறைச்சியை சாப்பிடுவதை கேள்விக்குள்ளாக்குறாரு, இழிவுபடுத்துகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலித் இயக்கங்கள், அரசியல் கட்சிகளை மோசமா சித்தரிக்கிறார். ஏதாவது ஒரு இடங்களில் நாடக காதலி, இன்னைக்கு எல்லாம் நாடக காதல் ராமதாஸ் சொன்னாரு, அன்புமணி சொன்னாரு, இன்றைக்கு ரஞ்சித் கிளம்பி இருக்கிறாரு. ஒரு பட்டியல் வெளியிடுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், 500 பேர் பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, காவல்துறை அறிக்கை கையில வச்சிருக்கு. ரஞ்சித் உண்மையாலுமே இந்த மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தா, இந்த ரஞ்சித் சொல்றது உண்மையாக இருந்தா, நாடக காதலில் கடந்த 10 ஆண்டுகளாக இன்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்ல முடியுமா? எந்த வரையறையும் கிடையாது, அடிப்படை கிடையாது. நாடக காதல் நாடக காதல்னு இந்த சமூகத்தை சீரழிச்ச பல பொறிக்கைகளில் இவரு ஒருத்தர மாறிட்டு இருக்காரு. இன்றைக்கு படம் எடுத்து யூடியூப்ல அவர் வெளியிடுறாரு, பிரிவியூ வெளியிடுறான்னு பேர். பிரிவியூ வந்த பின்னாடி நான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் துறைக்கு நான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி ரஞ்சித் ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார், அதுல ஆட்சேபனைக்குரிய பட்டியல் மக்களை இழிவுபடுத்துகிற விதமா காட்சி அமைப்புகள் இருக்கு, இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சேன். அந்த தேதியில உங்களுக்கு 4/3/2024 வரைக்கும் அந்த பெயரை பதிவு செய்ய கூட அவர் மனு தரலன்னு சொல்லிட்டு பிலிம் சர்டிபிகேஷன் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப பெயரை பதிவு செய்யாமலேயே ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது, திரைப்படத்தை உருவாக்கிவிட்டு பிலிம் ரிவ்யூ என்ற பேரில் குறிப்பிட்ட சமூக மக்கள் மீது விஷத்தை கக்குவது, விஷமத்தை பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை தான் செய்கிறார். முழுக்க முழுக்க அவருடைய திரைப்படம் மக்கள் மத்தியில பேசப்படணும், அதன் மூலமா தான் போட்ட காசை சம்பாதிக்கணும் என்கிற நோக்கத்தை தவிர எந்த நலனும் கிடையாது என்பதுதான் ரஞ்சித்தினுடைய சமீப கால நடவடிக்கை. அதை நேற்று பேசும்போது எதையும் கூட சேர்த்து பேசியிருக்கிறார். கோவையில கோயில்ல இருந்துட்டு சுயமரியாதை திருமணத்தை ஒழிக்க வேண்டும், சுயமரியாதை திருமணத்தை ஒழிக்க சொல்வதற்கு இவர் யார்? முதல்ல சுயமரியாதை திருமணத்துலதான் இவருடைய திருமணமே நடந்தது. பிரியாராமன் என்கிற ஒரு பெண்ணை காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த சமூகத்துல புறையோடி இருக்கிற சமூக பழக்க வழக்கங்களை, ஏற்றத்தாழ்வுகளை, ஆண்டான் அடிமை நிலைய அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அகமணை முறையை ஒழிக்கணும்னு அம்பேத்கர் சொல்றார். சாதிக்குள் சாதி பார்த்து திருமணம் செய்யக்கூடாது, மதத்திற்குள் மதம் பார்த்து திருமணம் செய்யக்கூடாது. நேற்றைக்கு வரைக்கும் ஒரு பையனும் பொண்ணு யாருன்னே தெரியாது, இன்றைக்கு காலையில ஒரு அறைக்குள்ள விட்டுட்டு இவன் கூட காலம் பூரா இவனோட தான் நீ வாழணும், நல்லவனா கெட்டவனா, குடிக்கிறவனா குடி இல்லாதவனா, வேலைக்கு போறவனா வேலைக்கு போகாதவனா, சம்பாதிக்கிறவனா சம்பாதிக்க இல்லாதவனா என்ற வரையறையெல்லாம் இல்லை. யாருன்னே தெரியாது, அவன் பழக்க வழக்கம் தெரியாது, ஆனா அவன் கூட நீ ஆயுள் பூரா இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வரக்கூடாது. ஒரு பெண் ஆணை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஆண் பெண்ணை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கோ அவையெல்லாம் பெண்ணுக்கும் உரிமை இருக்கின்ற அடிப்படையில சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா,
புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம், பாரதிதாசன் போன்ற தலைவர்கள் எல்லாம், பாரதியார் போன்ற தலைவர்கள் எல்லாம் சாதி மறுப்பு திருமணங்களை, காதல் திருமணங்களை ஆதரித்தார்கள். அப்படி ஆதரித்ததனுடைய வெளிப்பாடுதான் இங்க சாதிக்குள் சாதி பார்க்கிற முறையை இந்து திருமணம் சட்டம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் சுயமரியாதை திருமணம் கொண்டு வரப்பட்டது. அப்படி அது ஒரு பெரிய வரலாறுங்க. ரஞ்சித்துக்கெல்லாம் வரலாறு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வருவது அதிகாரிகள் எல்லாம் கேட்கிறார்கள், இந்த சட்டத்தை, இது இந்து திருமண சட்டங்களுக்கு எதிராக இருக்க, இப்படி எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டா என்னையா செய்யறதுன்னு கேட்கிற பொழுது அண்ணா சொல்லுகிறார், இந்த திருமணத்து சட்டத்தை நான் கையெழுத்து நான் கொண்டு வருவதால் என்னுடைய ஆட்சி போனாலும் போட்டும் போயா, என்னுடைய முதல் கையெழுத்தை சுயமரியாதை திருமணம் சட்டம்னு போட்டார். அந்த வரலாறுலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கு தன்னுடைய மார்க்கெட்டிங் ஏஜென்சி வைத்து நடத்துவதற்கு சமூக நீதியினுடைய வரலாறோ, தமிழ்நாட்டினுடைய வரலாறோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களுடைய ஏற்ற அந்த கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற பிரச்சனைகளை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் போற போக்கில் ரஞ்சித் உளறி கொண்டிருக்கிறார். ரஞ்சித் உளறல் எல்லாமே அவருடைய திரைப்படத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு, போட்ட பணத்தை திரும்ப எடுப்பதற்கான அடிப்படையை தவிர மக்கள் மீது இருக்கிற அக்கறை இல்லை. அதாவது திரைப்படங்கள், ஊடகங்கள் ஒரு சமூகத்தை மேம்படுத்த வேண்டும். பராசக்தி என்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது. மொழி, இன உணர்வு அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய மாற்றத்தை உருவாக்கியது. அதிலிருந்து தான் தமிழ் சினிமாவினுடைய ட்ராக்கே மாறிச்சு. அது வரைக்கும் மன்னன், வந்தேன், அத்தான், சொல்லுங்கள் மகாராஜா, இது போன்ற டைலாக்கள் தான் இருந்தது. நீங்களும் நானும் பேசுகிற அந்த மொழி சொல்லாடல் என்பது பராசக்திக்கு பின்னாடிதான் மக்கள் மத்தியில பேசப்பட்டது. அப்படி மொழி உணர்வை, இன உணர்வை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற திரைப்படங்களாக பல திரைப்படங்கள் தமிழ்நாட்டுக்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம பார்த்தது கிடையாது. அப்புறம் பார்க்கலாம், நீங்க கட்டபொம்மனாவே பார்க்கலாம். சிவாஜி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருவார். அவருடைய நடிப்பாற்றலும் அவருடைய அந்த கதை வசனங்களும் அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அப்படி பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா சிவன் இப்படிதான் இருப்பாரா, சிவாஜி தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். அவையெல்லாம் நமக்கு திரைப்படங்கள் மக்கள் மத்தியில பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லுகிற இடமாக அதெல்லாம் இருந்தது. அந்த சினிமா ஊடகத்தை பயன்படுத்தி இன்றைக்கு சமூக அளவில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் மோகன்ஜி போன்றவர்களாம் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். பெரிய அளவில் பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏதோ திரைப்படத்தை எடுத்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியை கொடுத்துட்டேன், 100 நாள் ஓடிருச்சு, 10 நாள்ல 40 கோடி வந்துருச்சுனால இல்லை. யாருக்காக இவர் எடுக்கிறேன் என்கிற பெயரில் எடுக்கிறார்களோ அவர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம தப்பா வழி நடத்துறதுக்காக இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கிறார்கள், நாம் இதுக்கு போகக்கூடாது என்று அந்த இளைஞர்களே புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர் எந்த சமூகத்தின் நலனுக்காக நான் எடுக்கிறேன் என்று சொல்லி பொய் வேஷம் போட்டு திரைப்படங்கள் எடுக்கிறார்களோ அந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்பட்ட நபர்கள் தான். சமீபத்தில் நீங்க சொல்லிக்கலாம், ரஞ்சித்தை சொல்லலாம், ரஞ்சித் இப்படி எல்லாம் எடுக்கிறார். நியாயமா? சமூகத்தில் இருக்கிற இழிவுகளை ஒழிப்பதற்காக பேசுகிற விஷயம் ஒன்று, இல்ல நான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக இருப்பது ஒன்று. உண்மையாலுமே ஒரு ஜனநாயகப்படுத்துற ஆற்றல் என்பது என்ன செய்யணும்? இழிவுகளை ஒழிப்பதற்காக வர சக்திகளை நீங்க ஊக்குவிக்கணும். இல்ல நான் பெரிய ஆளு, அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்லுகிற பெருமை பேசுகிற அரசியலை, பெருமை பேசுகிற திரைப்படங்கள் என்பது மீண்டும் மீண்டும் தமிழ் சினிமாவை பின்னுக்கு தான் எடுத்து செல்லுமே தவிர பெரிய அளவில் முன்னுக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பில்லை. திரைப்படங்கள் மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஊடகம். ரஜினியை பார்த்து தலை சீவரம் ஒருத்தன், விஜய் பார்த்து தம்மடிக்கிற ஒருத்தன், இப்படி ஒவ்வொரு சினிமா நடிகர்களை பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ளுகிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க. அப்போ ஒரு சமூகத்தை பண்படுத்துற பொறுப்பு எல்லாரையும் விட சினிமா தயாரிப்பாளர்களுக்கு, நடிக்கிற நடிகர்களுக்கு, இயக்குபவர்களுக்கு, தயாரிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. இவர்கள் குறைந்தபட்சம் இந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளணும். அதாவது ஈழத்துல திரைப்படங்கள் எடுக்கிற பொழுது ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் இருக்காது. ஒரு இடத்தில் கூட ஏற்றத்தாழ்வுகளை அங்கீகரிக்க அளவில் திரைப்பட காட்சிகள் அமையாது. தமிழ் மட்டும் இல்லை, இதோ தேசிய தலைவர், தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பாக பாடல் எடுத்தார்கள், அதில் தமிழ் மட்டுமே இருந்தது என்று பெருமை சொல்வதல்ல. ஒரு இடத்தில் கூட தமிழர்கள் மத்தியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, இருக்கிற காட்சி அமைப்புகள் அங்க இருக்காது. அதுதான் உண்மையா ஒரு சமூகத்தை மேம்படுத்த உருவாக்கப்படுகிற ஒரு காட்சி ஊடகமே தவிர இவர்கள் பேசுவதை போல நாங்கெல்லாம் யார் தெரியுமா என்று மீசியம் இருக்கிறதோ தொடைய தட்டுறது என்பது ஒரு சமூகத்தை தவறான வழிக்கு எடுத்து செல்வதற்கு பயன்படுமே தவிர ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பயன்படாது. இனிமேலாவது ரஞ்சித் உண்மையாலுமே
அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதோ அல்லது அவர் சார்ந்த சமூகத்தின் மீதோ உண்மையா அக்கறை இருந்தா நீட் தேர்வு இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக மாறி போயிருக்கு. அதனால் யாருக்கு பாதிப்பு? இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பாதிப்பு. அவர் குரல் கொடுக்கலாம், நீட் முறையா நடத்துங்கன்னு சொல்லலாம், அல்லது அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நீட் ரத்து செய்யுங்கன்னு சொல்லலாம். இவையெல்லாம் பேசி எங்களுடைய மக்களுக்கு உரிமைகளை பெற்று தாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோடு இணைந்து போராட நாங்களும் தயாரா இருக்கோம். அதை விட்டுட்டு ஏற்கனவே இந்த சமூகத்தை பிளவுபடுத்தின ராமதாஸ் கையில் எடுத்து அது முளைமழுங்கி போன ஒரு ஆயுதத்தை மீண்டும் எடுத்து நாடக காதலர் பேசுவது என்பது இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் ரஞ்சித் மீண்டும் ஒரு விதை போடுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த திரைப்படங்களை தமிழக அரசு தணிக்கை செய்யாமல், ஆட்சேபனைக்குரிய வசனங்கள் இருந்தால் அதை நீக்கி தணிக்கை செய்யாமல் வெளியிடக்கூடாது என திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.